ஹாய் காய்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுடே லன்ச் இல்லை, நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு தான் நம்ம சமையல் செஞ்சோம். மத்தியானம் செஞ்ச சாப்பாடு வந்து வெறும் நார்மலாக நம்ம ரசம் இது மணிக்கு தான் வச்சதுனால நைட்டுக்கு வந்து பிரியாணி சப்பை மணிக்கு எடுத்திருந்தாங்க. லெக் எடுத்துகிட்டு பிரியாணி போடலான்னு சொல்லிவிட்டு அதை பொரிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். சரி பிரியாணியாக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு ஆம்பூர் பிரியாணி இல்லைன்னா கில்லி பிரியாணி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் சித்தி பிரியாணினே ட்ரை பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு எங்கள் சித்தியவே உங்கள் ஸ்பெஷலாக என்ன பிரியாணி செய்வீங்களோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களே பண்ண சொல்லியாச்சு. லெக் பீஸு 4-5 லெக் பீஸை போட்டு பிரியாணி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சிக்கன் கிரேவி வேறு வச்சுருந்தாங்க. மீதி பீசஸ் இருந்துச்சு, அதை போட்டு சிக்கன் கிரேவியாக வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சி வந்து இந்த சிக்கன் இதெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடுமா, அதனால் உருளைக்கிழங்கும் நல்லா சாப்பிடும். என் மயனும் அதே தான், அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட்டு இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ரைத்தா தயிர் வெங்காயமும் வச்சுட்டாங்க. தயிர் வெங்காயம் இன்றைக்கி மொத்தமாக டோட்டலாக சாப்பாடு என்னென்னா சிக்கன் பிரியாணி, தயிர் வெங்காயம், தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் என்னது சிக்கன் கிரேவி, நுரையீரல் சுக்கா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.